ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஈரானின் புதிய உச்ச தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக முஜ்தபா காமினி நியமனம் என தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. ஈரான் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவர் இடத்தில் வரப்போகின்ற அடுத்த உச்ச தலைவர் யார் என்கிற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஈரான் தற்போது மிக இக்கட்டான ஒரு சூழலை சந்தித்து வரக்கூடிய நிலையில் ஈரான் நாட்டிற்கு தலைமையேற்பதோடு மட்டுமல்லாமல் இந்த போரை வழிநடத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஈரானுடைய அடுத்த தலைவராக படுகொலை செய்யப்பட்ட கமேனியினுடைய மகன் முஸ்தபா கமேனி நியமிக்கப்படலாம் என்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் இன்னும் நியமிக்கப்படவில்லை. இருப்பினும் அதற்கான போட்டியிலே கமேனியினுடைய மகன் முஸ்தபா கமேனி முன்னணியில் இருக்கிறார். பலருடைய பெயர்கள் தொடர்ந்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் அதில் முதல் நபராக அவருடைய மகன் முஸ்தபா கமேனியுடைய பெயர் என்பது அடிபடுகின்றது. முஸ்தபா கமேனி என்பவர் மிக அந்த குழுவிலே மிக மூத்த ஒரு நபராக கருதப்படுகின்றார். குறிப்பாக 1987, 88 காலகட்டத்தில் நடந்த ஈராக் போரில் அவர் பங்கேற்றதாக கூறப்படுகின்றது. முஸ்தபா கமேனி என்பது தற்போது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அயதுல்லா கமேனியுடைய இரண்டாவது மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. முஸ்தபா கமேனி மட்டுமல்லாது அயதுல்லா அலி ரேசா அரேபி, மொஹசேன் ஹோமி, அயதுல்லா மொஹசேன் அராக்கி, அயதுல்லா மொஹசேனி எஜே உள்ளிட்ட பல்வேறு நபர்களுடைய பெயரும் அடிபடுகிறது. இவர்கள்லாம் அந்த அயதுல்லா குழுவிலே பல்வேறு பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒரு நபர்கள். இருப்பினும் அதில் முதல் நபராக கமேனியினுடைய இரண்டாவது மகன் முஸ்தபா கமேனியுடைய பெயர் ஈரானினுடைய அடுத்த உச்ச தலைவர் பதவிக்கு அடிபடுகின்றது. பொதுவாக ஈரானுடைய உச்ச தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றால் 8 ஆண்டு காலத்திற்கு பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 88 உறுப்பினர்களை கொண்ட மத குருமார்களின் ஒரு அமைப்பால் தான் ஈரானுடைய உச்ச தலைவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அப்படி தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு நபர் இஸ்லாமிய நீதித்துறை நிபுணத்துவம், அரசியல் நுண்ணறிவு, இஸ்லாமிய புரட்சியின் கொள்கைகளுக்கு அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கொண்ட ஒரு வேட்பாளரை தேர்வு செய்வார்கள். இவை அனைத்து தகுதிகளும் முஸ்தபா கமேனிக்கு இருப்பதால் அவர் அடுத்த உச்ச தலைவராக வரலாம் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றோ அல்லது நாளையோ வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.